ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தேநீர் கடை ஓரமாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த பள்ளி மாணவ மாணவிகளை நகராட்சி முன்னாள் சேர்மேன் ஆபாச வார்த்தைகளால் பேசி தாக்கிய சம்பவம் சர்ச்சையாகியுள்ளது. ஒரு தவறும் செய்யாத மாணவன் மீது ஆக்ரோஷ தாக்குதல் நடத்தியது ஏன்? தேநீர் கடை அருகே ஒரு ஓரமாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த பள்ளி மாணவ மாணவிகள் ஆபாச வார்த்தைகளால் திட்டி மாணவரை தாக்கிய நகராட்சி முன்னாள் சேர்மன். கண்மூடித்தனமான தாக்குதலும் கண்ணீர் விட்ட மாணவனும். நடந்தது என்ன? ராணிப்பேட்டை மாவட்டம் நவல்பூரில் உள்ள தேநீர் கடை ஓரமாக பள்ளி மாணவ மாணவிகள் மூவர் சிறிய திட்டில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வெள்ளையும் சொல்லையுமாக வந்த நகராட்சி முன்னாள் சேர்மன் குட்டி ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டார். ஒரு தப்பும் செய்யாத மாணவர்களை ஏதோ அக்யூஸ்டை வழி நடத்துவது போல அவர் நடந்து கொண்டுள்ளார். குட்டியின் ஆக்ரோஷ பேச்சை கேட்டு மாணவிகள் அச்சத்தில் எழுந்து அங்கிருந்து ஓடினர். தனியாக மாட்டிக்கொண்ட மாணவனை குட்டி ஆபாச வார்த்தைகளால் திட்டியதோடு கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார். சம்பவ இடத்தில் குட்டியின் அலுவலகம் இருக்கும் நிலையில் அங்கு பணிபுரியும் சத்யா என்ற பெண்ணும் மாணவனை வார்த்தைகளால் தாக்கியுள்ளார். பிரச்சனை பெரிதானதை உணர்ந்த மாணவனின் தோழர்கள் குட்டியை தடுத்து மாணவனை மீட்டனர். பட்டப்பகலில் அரங்கேறிய இச்சம்பவம் தற்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து பகுதிவாசி ஒருவர் ராணிப்பேட்டை எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்கச் சென்றனர். ஆனால் புகார் மனுவை வாங்காமல் அலைக்கழித்து வருவதாக கூறப்படுகிறது. மாணவரை ஆபாச வார்த்தைகளால் திட்டி சரமாரியாக தாக்கிய இச்சம்பவத்திற்கு என்ன காரணம் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.